Glory to be our God. Once again, we thank and praise God for this time He has granted unto us to come to His blessed word. This is an opportunity for us to listen to the word of God. And this is the 154th Kodambakkam Zoom Bible study meeting. We praise God for this. We welcome all of you in the most holy and blessed name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the JLM Bookshop Ministries in Chennai. We usually have the practice of starting the meeting with a word of prayer. For the opening prayer, I request Brother Ramasamy from Namakkal district. பரலோகத்துல வாசமா இருக்க பிதாவே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம். உங்களுடைய கிருபையினாலே அன்றைய நாட்களே இந்த ஜூமிட்டி மூலியமாக உங்களுடைய வார்த்தை வல்லமையாக வந்து கொண்டதுக்காக துதிக்கிறோம். குடும்ப அசம்பிளிக்கு கத்தாவி கொடுத்த பிரதான கிருபைக்காக துதிக்கிறோம். கத்தாவி துதிக்கிறோம். அருமையான சந்தோஷத்தானுக்காக அவருக்கு மனைக்க பிள்ளைகளுக்காக சபையாருக்காக துதிக்கிறோம். அவர் கொடுத்த கிருபிக்காக துதிக்கிறோம். இப்போவுமே செய்தியாக துதிக்கிறோம். எங்க அன்பு சகோதரத்தாக நீ எடுத்து பயன்படுத்த முடியாது துதிக்கிறோம். டான்சஸ் பண்ற சகோதரின் கருத்தை பயன்படுத்த முடியாது செபிக்கிறோம். பாடல்களை சகோதரி பயன்படுத்த முடியாது செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஜூம் மீட்ல கலந்து கொண்டு ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரும் ஏற்ற வார்த்தைகளே என் தேவன் பகிர்ந்து தரும்படியும் அவன் பத்திர கெஞ்சுகிறோம். தொடர்ந்து கத்தாவே இந்த நிகழ்ச்சியில் அநேக கலந்து கொள்ள கத்து இறக்கம் காட்டும். இப்படி வாய்ப்பு இந்த நாட்களே எங்களை கத்தா இந்த கொரோனா மூலியமாக இப்படி லாக்டவுன் மூலியமாக சபை நடக்க முடியாத சூழல் இருந்தாலும் உங்களுடைய வார்த்தை தடையில்லாம எனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்காக தோற்றம் அதுக்காக துதிக்கிறோம். இப்படி ஒரு அருமையான ஒரு செய்தி மூலியமாக அநேக வார்த்தைகளை நாங்கள் பலனடைய எங்களுக்கு கொடுத்த எல்லா ஐக்கியத்துக்காக துதிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல கேட்கிறோம் எங்கள் பரிசுத்த பரம்பிதாவே, ஆமென். Thank you, brother. Brother from Namakkal, Ramasamy, we thank you for this opening prayer. May God be with you even this evening time. Now we are going to the next session, that is a singing time. We have along with us from Dindigul, Evangelist Paul Raj and family. We glorify God for him. He has been doing a marvelous work in this Kodambakkam Zoom Bible study meetings for a long time. We praise God for him and his family. Now we take you over to Dindigul district to Brother Paul Raj and family. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கோடம்பாக்கம் சபையாருக்கும் அன்புக்குரிய சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இந்த இணைப்பில கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த இரவு நேரத்திலே எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் குடும்பமாக மனதார தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவருக்கு மகிமையாக சில பாடல்களை பாடி நாம் மகிமைப்படுத்துவோமாக. உயிர்த்தெழுதலை பற்றியதான ஒரு பாடல் புத்தகத்திலே 137வது பாடல். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார் என்ற பாடலை நாங்கள் பாடுகிறோம். அருமையான சகோதரர் சந்தோஷ் பிரதர் அவர் எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த பாட்டு இன்னைக்கு நீங்க கண்டிப்பா பாடி ஆகணும், உயிர்த்தெழுதலை பற்றியதான ஒரு பாடல் கேட்க விரும்புகிறோம் என்று அவர் எங்களிடத்துல கேட்டுக்கொண்டதுனாலே இந்த பாடலை நாங்கள் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஏராள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி பாடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே
யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான். வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான். உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன தேறிப்பட்டன நொடியில் மூறிப்பட்டன தேறிப்பட்டன முடியல் மூறிப்பட்டன. ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் எழுந்தார். எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். யூத உயிர்த்தெழுந்தார். மாத தூதரை கண்டக மகிழ்ந்தார். மகம் மகிழ்ந்தார் பரனை அவர் புகழ்ந்தார். அகம் மகிழ்ந்தார் பரனை அவர் புகழ்ந்தார். யூத உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவே நமவர் பாதம் பணிவோம் பாதம் பணிவோம் பரத்தை சீரமணிவோம் பாதம் பணிவோம் பரத்தை சீரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். யூத உயிர்த்தெழுந்தார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் நம்முடைய ஆண்டவர். மரணத்தை ஜெயித்தார். அவர் வெற்றி வேந்தராக, அவர் வெற்றி திருமகனாக மரணத்தை ஜெயித்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகளை உடையவராக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் காணப்படுகிறார். தொடர்ந்து இன்னொரு பாடலை நாங்கள் பாட விரும்புகிறோம். பாடல் புத்தகத்திலே 235வது பாடல். 235வது பாடல். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் வாழ்ந்திடவே சுதனருள் புரிந்தனரே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கல்லாதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்னுமே கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் வாழ்ந்திடவே
சுதனரல் புரிந்தனரே சுத்தகளாய் வாழ்ந்தினவே சுதனரல் புரிந்தனரே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் நீதிமான் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் நீதிமான். The small net connection there, they have a problem with evangelist Paul Raj and family at the small town or village at Natham in Dindigul district. Yet we praise God for he was able to sing 2 songs, the first song fully and the second song apart. We thank and praise God for the songs that God has granted to that family for us to hear the songs and give and be more faithful to the Lord as believers in Christ Jesus. So we give all glory and honor for that, for God, for that family. May the good Lord lead them. Now we once again welcome all of you in the most blessed and holy name of our Lord and Savior, Jesus Christ. We welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly in Chennai and also the Bookshop Ministries, which we are, by the grace of God, doing for the past around 16 years. We have these 2 institutions, especially the bookshop, along with the same address at the Kodambakkam Christian Brethren Assembly. We praise God for that. Now, today, tomorrow and day after, God willing, we are having along with us our dear brother Sam Jones Cherian from Madurai Bible Bhavan, Madurai. We know very well he's a grandson of the legend and great songwriter in Malayalam, Emi Cherian Sa's grandson, and we praise God for him having accepted our invitation in the Kodambakkam Christian Assembly all these 3-day evening times. We know that Brother Sam Jones Cherian is involved in the teaching as a Bible teacher in the teaching of the classes in Bible Bhavan in Madurai, which was started by the Lord God through Emi Cherian Sar himself. Now, we have been given this topic by the leading of the Holy Spirit from Brother Sam Jones Cherian today and tomorrow and the 3 days that he will be taking from Philippians chapter 4. Today, it will be about mind of Christ. Let us be at peace with all believers. That is one of the most important things that we have to have in our life as we live in this Christian life. There will be difference of opinions, there will be difference of understandings, different backgrounds, different cultures, different races, different languages. We would have come from different religions, yet God has kept us in the same family of God, that is the church. So we praise God for this important topic that God has led our dear brother Sam Jones Cherian from Madurai to talk on the topic of
peace with all believers from Philippians chapter 4 in the form of mind of Christ. Let us all be of the mind of Christ, the very mind that we all seek to be humble, to be seekers of love of God, and to be good at others. So I praise God for our dear brother for having chosen this topic. May the good Lord lead him. Our dear brother Sam Jones Cherian is married to John Korean uncle's daughter, and we praise God for that also. May the good Lord lead this dear family continue. May the good Lord continue to lead this family in his way and generations to come for his glory if the Lord tarries to come. Now, we thank and praise God for everything. We also pray that the dear brother is in Kottayam right now in John Korean uncle's home. So we pray that everything would go in a blessed way, and let us be in a prayerful attitude and be ready to receive the word of God that God has set ready for us this evening time. We also have along with us our brother from Pondicherry, dear brother Samuel Martin. We praise God for him even this evening time for having accepted our invitation and come into this Kodambakam Zoom Bible study meeting, and we give all glory and honor to God. We thank him also and welcome him into this evening Bible study meeting. It is our usual practice to start the meeting with a word of prayer, and we welcome all the dear ones, the elders, the evangelists, the brothers, sisters, and others from the assemblies, from brethren assemblies. We praise God for all the dear ones. May the good Lord be with every one of us as we sit prayerfully for some time before his word. Now for the blessing of the prayer, I request from Pondicherry, Brother Shankar, the evangelist from Pondicherry, to pray for the blessing of the message. Over to Pondicherry, Evangelist Shankar. சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. The Bluetooth device is ready to pair. இப்ப brother? Yes, we can hear you. பரலோகத்தின் மகிமையிலே வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் என்று நாங்கள் பாடினோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் மரித்த தெய்வத்தை அல்ல, உயிரோடு எழுந்த தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக நீர் எங்களை வைத்திருக்கிறபடியினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கொடிய காலங்களிலே பலவிதமான சூழ்நிலை மத்தியிலும் நீர் எங்களை உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்துகிற தெய்வமாக இருக்கிறபடியினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது எங்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, அது எங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, அது எங்களை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட வார்த்தைகளை உம்முடைய தாசர்கள் மூலமாக நாங்கள் தினசரி கேட்டு வரத்தக்கதாக நீர் பாராட்டி வருகிற கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் பாடல் பாடி நம்முடைய தாசனை ஆசீர்வதியும் தொடர்ந்து செய்து கொடுக்க போகிற அருமையான சாமையும் உடைய சமூகத்துல வைக்கிறோம். அவரையும் நீர் மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உடைய வல்லமையுள்ள நாமத்திற்கு ஒப்படைக்கிறோம். அவர் கொடுக்கிற வார்த்தை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி இன்று அநேகரிடத்திலே எங்களிடத்திலே அது காணப்படவில்லை. அது காணப்படத்தக்கதாக நீர் இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய நாமத்திற்கு மகிமையின் கனத்தை செலுத்துகிறோம். எந்த விதமான நெட் ப்ராப்ளமும் இடையூறும் இல்லாதபடிக்கு இது தொடர்ந்து நடைபெறத்தக்கதாக கிருபை செய்யும். ஆண்டவர் மீட்பரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஸ்தோத்திரத்தோட ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
over to now we thank brother Shankar from Pondicherry. Now we take you over to Kottayam, brother Sam Jones Chirian, and to Samuel Martin, brother from Pondicherry. Thank you, Uncle, for this opportunity to share the word of God with you. கர்த்தருடைய வார்த்தையை விதமாய் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த வாய்ப்புக்காக நன்றி சகோதரரே. I praise God for the ministries of GLM and all these days during this lockdown. GLM மூலமாக செய்யப்படுகின்ற ஊழியங்கள், முக்கியமாக இந்த லாக்டவுன் காலகட்டத்திலே செய்யப்பட்ட எல்லாவற்றிற்காகவும் கர்த்தருக்கு நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். These days we are going to deal with the subject called how to have the mind of Christ. இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். Today we are going to deal about the mind of Christ which produces the peace with all believers. எல்லா சகோதரரோடும் சமாதானமாய் இருக்கத்தக்கதாக கிறிஸ்துவின் சிந்தை எப்படியாய் அது நமக்கு உதவுகிறது என்று நாம் காண இருக்கின்றோம். So we are going to study 5 main principles to have the mind of Christ which produces the peace with all believers. சிந்தை அது மற்ற சகோதரர்களோட நாம் Can you hear me? Yes, brother. Okay. Yeah. In today's Christianity, there are a lot of differences and there is a lot of divisions in the church. இன்றைய கிறிஸ்தவத்திலே அநேக வகுப்புவாதங்களும் அநேக பிரிவினைகளும் சபைகளிலேயே காணப்படுகிறது. Based on personality issues, based on leadership quarrels, based on small trivial issues, church is being divided. அங்கே தனிப்பட்ட நபர்களின் நிமித்தமாக, தலைமைத்துவத்தின் நிமித்தமாக சபைகளிலே அநேக பிரிவினைகள் காணப்படுகிறதை நாம் உணர்கின்றோம். Even a small minor issues like to have a long beard or a short beard or have a mustache, church is being divided. தாடியை சிறியதாக வைப்பதா, பெரியதாக வளர்ப்பதா, மீசை எப்படி வைப்பது, இது போன்ற காரியங்களின் நிமித்தமாக கூட அநேக பிரச்சனைகள் சபைகளிலே வந்து விடுகிறது. We should always remember that the ministry of church is about the ministry of people. சபையினுடைய ஊழியம் என்பது அது மக்களினுடைய ஜனங்களுக்காக செய்யப்படுகிற ஊழியம் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். Church is not a building, we know that. சபை என்பது அது ஒரு கட்டிடம் மாத்திரமல்ல, நாம் அறிந்திருக்கிறோம். And church is not a property or church is not a four-walled building. சபை அது ஒரு சொத்து அல்ல, அது ஒரு 4 சுவர்களால் ஆன ஒரு கட்டிடம் அல்ல. And the truth of the church is that the church is made up of people. சபையினுடைய உண்மை என்னவென்றால் அது நபர்களால், ஜனங்களால் அது கட்டுவிக்கப்படுகிறது. God has called a special group of people for his own purposes. கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை தம்முடைய சொந்த நோக்கத்திற்காக அவர் அழைத்திருக்கின்றார். Church is alive and full of life because the people inside it are alive and full of life. சபையானது அது உயிருள்ளது, ஜீவனுள்ளதா இருக்கிறது. ஏனென்றால் அதற்குள்ளாய் இருக்கிறவர்கள் ஜீவனோடு இருக்கிறார்கள். If the people are not vibrant, if the people are not alive, then the church is a dead church. சபைக்கு உள்ளாக இருக்கிறவர்கள் அவர்கள் செயல்படுகிறவர்களாக, ஜீவனுள்ளவர்களாக இல்லை என்றால் சபை செத்ததாய் காணப்படும். One of the major problems the church is facing right now is the disunity among the members in the church. சபை அதிகமாய் சந்திக்கிற பிரச்சனை என்னவென்றால் சபைக்குள்ளாக காணப்படுகிற பிரச்சனை, சபையின் ஜனங்களுக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகள். We should understand that everyone has got some kind of problem in their own lives. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாகிலும் பிரச்சனைகள் உண்டு. Job says in his book that man is born unto troubles. யோபு தன்னுடைய புத்தகத்திலே சொல்கின்றார், மனிதன் அவன் உபத்திரவங்களின் ஊடாய் பிறந்திருக்கிறான். The question is how we can overcome these problems or these struggles in our lives. கேள்வி என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனைகளை, இந்த உபத்திரவங்களை எப்படியாய் நாம் கடந்து செல்வது? When this interpersonal problems comes in our lives, இங்கே ஒவ்வொருவருக்கு இடையிலே வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் வரும்போது there are 3 ways people exhibit in their lives.
தங்களுடைய வாழ்க்கையில 3 விதத்திலே அதற்கு ஜனங்கள் பிரதியுத்தரம் செய்கிறார்கள். When interpersonal problems comes in, people show it through their anger. ஜனங்களுக்கு இடையிலே அவிதமாய் பிரச்சனைகள் வரும்பொழுது தங்களுடைய கோபத்தின் மூலமாய் அதை வெளிக்காண்பிக்கிறார்கள். They become they are in a panic mode and they create a lot of noises. அது நிமித்தமாய் அவர்கள் அதிக அழுத்தத்திற்குள்ளாகிறார்கள், அதிக சப்தத்தை, அதிக பிரச்சனையை அவர்கள் வெளியே காண்பிக்கிறார்கள். So this is a one kind of people. இது ஒரு விதமான ஜனங்கள். And there is a second kind of people who become silent and they keep their problems inside their own hearts. இரண்டாவது ஒரு விதமான மக்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிரச்சனை நிமித்தமாய் அவைகளை தங்களுடைய மனதிலேயே வைத்துக் கொள்கிறார்கள், அமைதலாய் போய்விடுகிறார்கள். They don't vet it out and they keep all their problems inside their heart, and this will lead to psychosomatic illness or some psychological problems. அவைகளை எல்லாவற்றையும் தங்களுடைய மனதிலேயே புதைத்து வைத்துக் கொள்கிறார்கள், வெளியே காண்பிப்பதில்லை. அது நிமித்தமாய் அதிக மன அழுத்தத்திற்குள்ளாய் மன ரீதியான பிரச்சனைகளுக்குள்ளாகிறார்கள். But there is a third group of people who will overcome this problem and will have victory in their life. மூன்றாவது ஒரு விதமான ஜனங்கள் உண்டு, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனைகளிலிருந்து வெற்றி காண்பவர்கள். So let us look into the word of God and see what the word of God says about this problem. இந்த பிரச்சனைகளை குறித்து கர்த்தருடைய வேதத்தை நாம் நோக்கி பார்த்து அவைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் சிந்திக்கலாம். Philippians chapter 4 verse 9, it says, those things which you have both learned and received and heard and seen in me, do likewise. பிலிப்பியர் Can you hear me? Yes, brother. Okay. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Okay. We see here Paul is modeling all these principles that he has taught to the believers, and he says, observe my life and you can have a victorious life. பவுல் தன்னுடைய வாழ்க்கையை அவர் காண்பித்து இந்த காரியங்களை எல்லாம் அவர் அடிப்படையாய் சொல்லி, என்னை நீங்கள் கண்டு இவைகளை நீங்கள் செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். When people are unstable in their spiritual life, ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் தடுமாறும் பொழுது, when people are immature in their behaviors, தங்களுடைய செய்கைகளிலே அவர்கள் முதிர்ச்சி அடையாத நிலைமையில இருக்கும் பொழுது, sinful practices comes out in their lives. பாவ வழிகள், பாவ செய்கைகள் அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. But when the people are spiritually stable in their lives, ஆனால் ஜனங்கள் ஆவிக்குரிய விதத்திலே அவர்கள் அங்கே திறமாய் காணப்படுவார்கள் என்றால், when they are spiritually mature, ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்கும் என்று சொன்னால், they can have a victory in Christ and they can defeat these problems. கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் வெற்றியுள்ளவர்களாய் இருப்பார்கள், இந்த பிரச்சனைகளை எல்லாம் மேற்கொள்ள முடியும். So the key is to have a spiritual stability in our lives. ஆகவே ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருப்பதுதான் தேவையான ஒன்று. That is what Paul says in this book of Philippians, and he is laying out a lot of principles behind to what to have the mind of Christ in our lives. அதைத்தான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அவர் கோட்பாடுகளாய் சொல்லுகின்றார். கிறிஸ்துவை போன்ற சிந்தையுடைய வாழ்க்கை என்று அவர் அதை காண்பிக்கிறார். Chapter 1, he talks about the joy in living for Christ. முதல் அதிகாரத்திலே கிறிஸ்துவுக்காக வாழ்வதினாலே கிடைக்கின்ற மகிழ்ச்சி. Chapter 2, he talks about joy in serving Christ in unity. அங்கே ஒற்றுமையாய் கர்த்தருக்காக உழைப்பதிலே அதிலே கிடைக்கின்ற சந்தோஷத்தை குறித்து 2ஆம் அதிகாரத்திலே சொல்லுகின்றார். And chapter 3, he talks about joy in knowing Christ. 3ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவை அறிந்து கொள்வதிலே கிடைக்கின்ற சந்தோஷம். So he all talks about the theology behind this joy and how we can achieve the real joy in our lives. ஆகவே இந்த அதிகாரங்களில் எல்லாம் உண்மையான சந்தோஷத்தை குறித்தும் அதற்கு பின்பதாக இருக்கின்ற பாடங்களையும் நாம் எப்படியாய் அவைகளை அடைந்து கொள்ள முடியும் என்றும் அவர் சொல்லுகின்றார். So when we study this letter, there are so many key words behind this letter. Rejoice, the mind of Christ comes in again and again, and the word act comes again and again in this episode.
இந்த நிருபங்களில் எல்லாம் அவர் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்கின்றார். நீங்கள் இப்படியாய் செயல்படுங்கள் என்று மறுபடியுமாய் அவர் உறுதியிட்டு சொல்லுவதை நாம் காண்கின்றோம். So the theme of this epistle is that when we center our lives around Christ, we can experience true joy in spite of any circumstances that we face in our lives. இந்த நிருபத்தினுடைய மைய கருத்து என்னவென்றால், நாம் கிறிஸ்துவை அடிப்படையாய் கொண்டு மையமாய் கொண்டு வாழ்க்கை நடத்துவோம் என்று சொன்னால் பிரச்சனைகள் நம் அதைகளை எதிர்கொண்டு நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியான கிறிஸ்துவ வாழ்க்கையை கொண்டிருக்க முடியும். Today we are going to study about 5 principles to have the mind of Christ that produces peace with all believers. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் சிந்தை கொண்டிருந்து உடன் விசுவாசிகளோடு சமாதானமாய் இருக்கத்தக்கதாக 5 கோட்பாடுகளை நாம் இங்கே காண இருக்கின்றோம். So please turn with me to Philippians chapter 4. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் verse 1. முதல் வசனம். Here Paul begins with the word therefore. இங்கே ஆதலால் என்று பவுல் ஆரம்பிக்கின்றார். So whenever the word therefore comes in, ஆதலால் என்று வரும்போதெல்லாம் we have to pinpoint or go back to the last 3 chapters what he says. இதுக்கு முன்பதாக இருக்கின்ற 3 அதிகாரங்களிலே அவர் என்ன சொல்லி இருக்கின்றார் என்று நாம் கவனிக்க வேண்டும். So he concludes and he is exhorting the believers what to do next. அவர் முடிவாக அதிநிமித்தமாய் விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்ல வருகின்றார். So he starts like this. அவர் இப்படியாக ஆரம்பிக்கிறார். My beloved, எனக்கு பிரியமானவர்களே, my longed for brethren, எனக்கு வாஞ்சையுமான சகோதரரே, my joy, எனக்கு சந்தோஷமானவர்களே, my crown. எனக்கு கிரீடமுமானவர்களே. This is how he describes the believers in the church of Philippi. பிலிப்பி சபையிலே இருக்கின்ற விசுவாசிகளை இப்படியாய் அவர் சொல்லுகின்றார். He is describing those believers as my beloved, that Paul's beloved ones. தமக்கு பிரியமானவர்கள், பவுலுக்கு பிரியமானவர்கள் என்று அங்குள்ள விசுவாசிகளை அவர் அழைக்கின்றார். Truth is important. சத்தியம் மிக முக்கியமானது. Doctrine is so super important. உபதேசங்கள் மிகவும் முக்கியமானவைகள். But we should always remember that the love for the brethren is also important. அவைகளோட கூட சகோதரர்கள் மேலுள்ள அன்பு அதுவும் மிக முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். That is what we see in John chapter 13 verse 35. By this everyone will know that you are my disciples. யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே இது நிமித்தமாய் நீங்கள் எல்லாரும் என்னுடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். How will they know that we are God's disciples? நாம் தேவனுடைய சீசர்கள் என்று எப்படி அவர்கள் அறிந்து கொள்ள முடியும்? It is not by doctrine, or it is not by truth, or it is not by any other big major doctrines that we have. அது சத்தியத்தினாலேயோ உபதேசங்களினாலேயோ நம்மிடத்தில் இருக்கின்ற பெரிய காரியங்களினாலேயோ அல்ல. Doctrine is important. I am not belittling the importance of doctrine. The doctrine is important. உபதேசம் முக்கியமானதுதான், அதை நான் எங்கும் மட்டுப்படுத்தவில்லை. But Jesus says that if you want to be known as God's disciples, we should love one another. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றால், நீங்கள் தேவனுடைய சீசர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். How will we preach the gospel of the love of God if we are not practicing the love of God in our lives? நாம் தேவனுடைய அன்பின் சுவிசேஷத்தை நாம் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் நாம் எப்படி அதை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க முடியும்? We can't exhort the love of God, but we can exhibit what the true love of God to the world. நாம் தேவனுடைய அன்பு இன்னதென்று நாம் பிரசங்கிக்க அதை எடுத்து சொல்ல முடியவில்லை என்றாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் வெளியாக காண்பிக்க முடியும். Our God is an invisible God. நம்முடைய தேவன் அவர் அதரிசனமான தேவன், கண்களால் காண முடியாதவர். No one has seen God. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. But through our love, நம்முடைய அன்பினாலே we make an invisible God a visible one. அதரிசனமான தேவனை நாம் நம்முடைய அன்பினாலே மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும். That is what we see in 1 John chapter 4 verse 12. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் அதைத்தான் காண்கிறோம். No one has ever seen God.
தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. But if we love one another, நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம் என்று சொன்னால் God lives in us, தேவன் நம்மிடத்திலே அவர் வாசம் செய்கின்றார். and his love is made complete in us. அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். So that is how we make an invisible God visible to the outside world. இப்படியாகத்தான் அதரிசனமான தேவனை வெளி உலகத்திற்கு நாமால் காண்பிக்க முடியும். So that is how he describes the Philippian believers as my beloved and my longed for brethren. அப்படியாகத்தான் பிலிப்பி சபையில் உள்ள கிறிஸ்தவர்களை எனக்கு பிரியமானவர்களே, என்னுடைய வாஞ்சையான சகோதரரே என்று அவர் சொல்லுகின்றார். It has been 10 years since he has founded this church. இந்த சபையை தோற்றுவித்து 10 வருடங்கள் ஆகிறது பவுலுக்கு. He have not seen them for the last 5 years. கடந்த 5 வருடங்களாய் அவர் அவர்களை காணவில்லை. Now he is longing to see them. அவர்களை பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசையோடு இருக்கின்றார். And also he describes as my joy. என்னுடைய சந்தோஷமானவர்களே என்றும் அவர்களை குறித்து அவர் சொல்லுகின்றார். And also he describes as my crown. என்னுடைய கிரீடமுமானவர்களே என்று அவர்களை குறித்து விவரித்து சொல்லுகின்றார். Here the Greek word that is described for crown is Stephanos. That is the crown that is wore by the athletes. இங்கே அந்த தெஃபனோஸ் என்கிற ஒரு கிரேக்க பதம் கிரீடத்திற்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே விளையாட்டு வீரர்கள் அவர்கள் அணிகிற கிரீடத்தை அங்கே சொல்லுகின்றார். It is not a crown of a ruler or a king. ஒரு ராஜாவினுடைய ஆட்சியாளருடைய கிரீடம் அல்ல அது. It is a crown which athlete who wins the first or second, third prize, that is the crown Paul is referring to it. ஒரு விளையாட்டு வீரன் முதல் 2 அல்லது 3ஆம் இடத்தை வென்று ஜெயித்து பெறுகின்ற கிரீடத்தை குறித்து அந்த வார்த்தையை தான் இங்கே பவுல் உபயோகப்படுத்துகின்றார். So that is how he describes the people in the church. அப்படித்தான் சபையில் இருக்கின்ற ஜனங்களை குறித்து அவர் சொல்லுகின்றார். So the first principle I would like to remind from this passage is that we should have a big heart for the people of God. ஆகவே முதல் கோட்பாடாக நான் சொல்லுவது தேவனுடைய ஜனங்களுக்காய் ஒரு திறந்த இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். We have big heart for so many things of this world. இந்த உலகத்தில் உள்ள अनेक காரியங்களுக்காய் நம்முடைய இருதயம் பெரிதாய் திறந்திருக்கிறது. To earn big salary. பெரிய சம்பாத்தியத்தை நாம் கொண்டு வர வேண்டும். We have big heart for our family. நம்முடைய குடும்பத்திற்கென்று நம்முடைய இருதயம் பெரிதாய் இருக்கிறது. But how much big heart we have for the people of God in our church? நம்முடைய சபையிலே கர்த்தருடைய ஜனங்களுக்காய் நம்முடைய மனம் அது எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. Here we see the heart of Paul for the believers in Philippi. இங்கே பிலிப்பியில் இருக்கிற விசுவாசிகளுக்காக பவுலுடைய இருதயம் எப்படி பெரிதாய் இருக்கிறது என்று நாம் காண்கிறோம். 4 words: my beloved, my longed for brethren, my joy and my crown. 4 வார்த்தைகள்: எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமானவர்களே, எனக்கு கிரீடமுமானவர்களே. Even though they are not very perfect people, they have their own problems, they have their own conflicts, and they have a lot of immaturity in the church. But even though all these problems were present in the church, he calls them that it is his joy and his crown and his beloved and his longed for brethren. அவர்கள் மிக பரிபூர்ணமானவர்கள் அல்ல. அவர்களிடத்தில் அநேக குறைபாடுகள் உண்டு. முதிர்ச்சி அடையாத காரியங்கள் அநேகம் அவர்களிடத்தில் உண்டு. ஆனாலும் கூட பவுல் அவர்களை எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு வாஞ்சையுமானவர்களே, என்னுடைய சந்தோஷமானவர்களே, எனக்கு கிரீடமுமானவர்களே என்று சொல்லி பவுல் அழைக்கின்றார். So the first principle we would like to have is to have the big heart for the people like Paul did. முதல் குறிப்பாக பவுல் ஜனங்களுக்காக கொண்டிருந்த பெரிய இருதயத்தை போன்று நாமும் நம்முடைய சகோதரர்களுக்காக பெரிய இதயமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். Second principle to have peace with all believers is to stand firm in the Lord. இரண்டாவது கோட்பாடு எல்லா விசுவாசிகளோடும் நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்காய் நாம் நிற்க வேண்டும். We have to be grounded in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலையாய் நாம் நிற்க வேண்டும். We should not be wavering around according to the circumstances. சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நாம் அலையினால் அடிக்கப்பட்டவர்களைப் போல அப்படி அல்ல. But we should stand for our conviction and we should stand in the Lord. நாம் உணர்த்தப்பட்டதிலே கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் ஸ்திரமாய் நிற்க வேண்டும். Here the word steadfast or stand fast the word is described for a soldier who will not move or retreat when the enemy
enemy is attacking him. இங்கே நிலைத்திருங்கள் என்று சொல்கின்ற இந்த வார்த்தை எதிரிகளால் தாக்கப்படும் போதும் பின்வாங்காத அந்த அந்த விதமான வார்த்தையை தான் நாம் இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். So in spite of all the circumstances, we have to be steadfast, or we have to be firmly grounded in the Lord. அங்கே எல்லா விதமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தருக்குள்ளாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும், ஸ்திரமாய் நாம் நிற்க வேண்டும். There are so many places in the New Testament, around 14 times the word spiritually stable or stand firm in the Lord comes 14 times in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே 14 முறை கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம் காண்கிறோம். In the book of Acts chapter 11 verse 20, அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். can somebody read it for me? அப்போஸ்தலர் நடபடிகள் 11:20. அவர்களில் where we see Barnabas seeing the grace of God. 1 minute. Uh, 23 verse 23 verse 23. 23ஆம் வசனம். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். He asked them to continue with the Lord, or to stand fast in the Lord. அங்கே கர்த்தருக்குள்ளாய் கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான் என்று வாசிக்கிறோம். So Barnabas is encouraging the believers, the new believers, that he has seen the grace of God, and next thing he is reminding the believers that they have to continue with the Lord. அங்கே பர்னபா தான் கர்த்தருடைய கிருபையை கண்டதினாலே அங்கே புதிய விசுவாசிகளுக்கு அவர் இப்படியாய் புத்தி சொல்கின்றார், கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருங்கள் என்று சொல்லி புத்தி சொல்கின்றார். And in also in 1 Corinthians chapter 15 verse 58, where Paul commands that my dear brothers and sisters stand firm in the Lord. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலே பவுல் இப்படியாய் விசுவாசிகளை நோக்கி சொல்கின்றார், கர்த்தருக்குள்ளாய் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி. Let nothing move you away from the purposes or the focus on the Lord. அங்கே உங்களை எதுவும் அசைக்க முடியாது, அசையாதவர்களாயும் உறுதிப்பட்டவர்களாயும் இருங்கள் என்று அவர் சொல்கின்றார். Dear brother and sisters, brothers and sisters, we should be reminded, if we have a spiritual instability, if we are not standing firm in the Lord, we will be having disappointments, we will be having discouragements and doubts in our lives. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் ஆவிக்குரிய நிலையான தன்மை இல்லை என்று சொன்னால் இதோ அநேக சந்தேகங்களும் அலைப்படுகிற தன்மையும் அங்கே காணப்படும். அதிகமாய் அது நிமித்தமாய் நாம் உற்சாகப்படாதவர்களாய் நாம் காணப்பட்டு போவோம். If we are not standing firm in the Lord, we will be crushed when the trials come. கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் நிலைத்திருக்கவில்லை என்று சொன்னால் அங்கே சோதனைகள் வரும் பொழுது அதனாலே நாம் நெருக்கப்பட்டு போவோம். If we are spiritually unstable, we will be having the double-minded things, and we will be unstable in all our ways, like we see in the book of James. ஆவிக்குரிய காரியங்களிலே நிலையற்ற தன்மை இருக்கும் என்று சொன்னால் நாம் இருமனம் உள்ளவர்களாய் யாக்கோபு நிருபத்திலே காண்கிறதை போல அலைப்பட்டு போகிறவர்களாய் விடுவோம். So we should take a decision that I am going to follow Jesus no matter what. என்ன நேர்ந்தாலும் சரி, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர போகிறேன் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். I would like to ask a question. What is going to stop following Jesus? That is there any circumstances that you have? Is there anything that will stop you to follow Jesus? இயேசு கிறிஸ்துவை பின்தொடராதபடிக்கு ஏதாகிலும் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டா? உங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய காரியங்கள் ஏதாகிலும் உண்டா என்று நான் உங்களிடத்திலே கேட்க விரும்புகிறேன். The answer will be nothing. அதற்குரிய பதில் ஒன்றும் இல்லை. I have decided to follow Jesus, and there is no turning back in our lives. நான் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர முடிவு செய்திருக்கிறேன், நான் பின்வாங்க போவதில்லை. And my focus is on the Lord Jesus Christ. என்னுடைய நோக்கம் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல்.
So the second principles to have the mind of Christ that produces the peace with all believers is to have steadfastness in the Lord. ஆகவே இரண்டாவது கோட்பாடு கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட உடன் சகோதரர்களோட நாம் சமாதானமாய் இருக்கும்படியாய் நமக்கு உதவி செய்கிற இரண்டாவது கோட்பாடு கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருத்தல். And the third principle we will see in the verse 2 and 3. 2-3 வசனங்களிலே நாம் காண்கின்ற மூன்றாவது கோட்பாடு. Can somebody read verse 2 and 3? 2-3 வசனங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்கிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. Here we see about the two ladies in the church of Philippi. இங்கே பிலிப்பி சபையிலே இருக்கின்ற 2 பெண்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். These two names are never mentioned in any other books or epistles. வேறு எந்த புத்தகங்களிலும் நிருபங்களிலும் இந்த 2 பெயர்களும் குறிப்பிடப்படவில்லை. Euodia and Syntyche is a Greek name. எயோதியா சிந்திக்கே என்பது அது ஒரு கிரேக்க பதமாய் இருக்கிறது. Euodia means a good journey. எயோதியால் என்று சொல்லும் பொழுது நல்ல ஒரு பிரயாணம். Syntyche means lucky. சிந்திக்கேயால் என்று சொல்லும் பொழுது அதிர்ஷ்டம் என்று பொருள்படும். So I think these two women may be prominent women in the church because when Paul went to evangelize people in that city, he first saw a woman called Lydia. இந்த 2 சகோதரிகளும் பிரபல்யமான பெண்களாய் அங்கே இருந்திருக்க வேண்டும். பவுல் அங்கே பிரயாணப்பட்டு சென்ற பொழுது லீதியாள் என்கிற ஸ்திரீயை அவர் சந்தித்தார். Usually Paul goes to a city, he will go to synagogue. பவுல் எப்பொழுதும் ஒரு இடத்திற்கு செல்வார் என்று சொன்னால் அங்குள்ள தேவாலயத்திற்கு முதலாவது செல்வார். But in this place there is no synagogue. இந்த இடத்திலே அங்கே தேவாலயம் இல்லை. But he finds a group of women praying in the side on the banks of a river. அங்கே ஆற்றின் ஓரத்திலே இருந்து அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு குழுவான பெண்களை அவர் முதலாவது காண்கின்றார். And Paul preaches the gospel and so many women got saved during that day. பவுல் அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அந்த நாளிலே அநேகர் அங்கே ரட்சிக்கப்படுகின்றார்கள். That is what we see in Acts 16:13 to 15. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களிலே நாம் அதை காண்கின்றோம். So I would like to guess like this. We cannot have a straight answer, but I would like to believe that these two women can be a prominent women in the church. ஆகவே நேரடியான இதற்கென்று பதில் இல்லை. இந்த 2 பெண்களும் சபையிலே அவர்கள் முக்கியஸ்தர்களாக இருந்திருக்க வேண்டும். But we don't see their name anywhere in the scripture, but we see these two names in the context of an argument. இவர்கள் இருவருடைய பெயரும் வேறு எந்த நிருபங்களிலும் நம்மால் காண முடியவில்லை. ஆனால் அவர்களை குறித்து அங்கே ஒரு சம்பாஷணையிலே அவர்களுடைய பெயர் வருகிறதை நாம் காண்கிறோம். So whenever we read this name, always it comes to our mind these two women are fighting, or these two women are known for argument or a divisive spirit in the church. இந்த 2 பேரும் அவர்கள் அங்கே இவ்விதமாய் வாக்குவாதம் செய்கிறவர்களாய், பிரச்சனைகளுக்கு உரியவர்களாய், வகுப்புவாதம் செய்கிறவர்களாய் காணப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் அறியலாம். So whenever we remember their name, we always remember the name associated with quarreling or with having disagreements with each other. இந்த பெயர்களை நாம் கேள்விப்படும் போதெல்லாம் ஒருவருக்கொருவர் ஒத்துப்போகாத அங்கே சண்டையிடுகின்ற அப்பேற்பட்ட சூழ்நிலையை நம்மால் உணர முடிகிறது. Examine our own lives. What kind of name we would like to be known for after 10 years or 50 years or 100 years. நம்முடைய சொந்த வாழ்க்கையை நாம் நிதானித்து பார்ப்போம். 10 வருடங்களுக்கு பின்பதாக அல்லது 50 வருடங்களுக்கு பின்பதாக எந்த விதமான பெயரை நாம் உடையவர்களாக இருக்க விரும்புகின்றோம்? For the last 2000 years, when we see these two names, we always think these two women are quarreling women or having a divisive spirit in the church. இந்த 2 பெண்களை குறித்து 2000 வருடங்களாய் நாம் பார்த்தாலும் கூட அவர்கள் சபையிலே பிரச்சனையை உருவாக்கக்கூடியவர்கள், அங்கே சண்டையிடுகின்ற ஸ்திரீகள் என்றே நமக்கு அங்கே புலப்படுகிறது. So here Paul says, I implore, I urge Euodia and Syntyche to be of the same mind in the Lord.
கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகின்றார். When people have a lot of disagreements or when people have different opinions, many people forget the aspect of the Lord in that disagreement. அங்கே அநேக கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் ஒத்து போகாத காரியங்கள் இருக்கும் பொழுது, அவைகளின் ஊடாய் கர்த்தரை குறித்ததான காரியத்தை மறந்து போகின்றார்கள். We should always think what God thinks about this, what God is thinking about in these matters. இதை குறித்து கர்த்தர் என்ன அவர் நினைக்கிறார், அவருடைய காரியம் இதை குறித்து என்ன என்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். We should turn our personal issues into spiritual grounds and we should put God in our equation whenever we have disagreements with each other. நம்முடைய சொந்த பிரச்சனைகளை அவைகளை ஆவிக்குரிய ரீதியிலே நாம் பகுத்து பார்த்து கர்த்தரை அதற்குள்ளாய் நாம் கொண்டு வந்து ஒருவருக்கொருவர் அதை தீர்க்க வேண்டும். We should always put Christ in the center of all our communications. நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கிறிஸ்துவை மையமாய் நாம் கொண்டிருக்க வேண்டும். The focus should be on the God's glory. தேவனுடைய மகிமை அதுதான் நம்முடைய நோக்கமாய் மையமாய் இருக்க வேண்டும். Here we see, I implore Euodia and I implore Syntyche to be of the same mind in the Lord. That shows that we should strive for unity, not uniformity. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க புத்தி சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். அங்கே மன ஒருமைப்பாட்டை அங்கே அது காண்பிக்கிறது. அவர்கள் எல்லாவற்றிலும் ஒன்றாய் ஒத்து போக வேண்டும் என்று அல்ல. Unity is stressed, not uniformity. அங்கே ஒருமனப்பாடு, ஒருமை, ஒற்றுமை அதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. எல்லாரும் அங்கே ஒரே விதத்திலே இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்படவில்லை. For example, in the whole world, no one can have the same mind like me. Even my wife will have a different opinion or different mind, and each one in the church also will have a different views and opinions, and everyone will be different. இந்த உலகத்திலே என்னை போன்ற சிந்தனை வேறொருவருக்கு இருக்க வேண்டும் என்று என்னால் எதிர்பார்க்க முடியாது. என்னுடைய மனைவி உட்பட சபைகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான கருத்து அங்கே இருக்கும். அது வேறு வேறு விதமாய் அங்கே காணப்படும். Here we see it's not about having a same kind of thoughts or same kind of mind that is God expects from us, but it is a unity of thoughts in the Lord. அங்கே ஒரே விதமான சிந்தனை, ஒரே சிந்தனை இருக்க வேண்டும் என்று அல்ல, அங்கே மன ஒருமனப்பாடோடு கூட ஒன்றுபட்ட சிந்தனை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Even though we have different opinions, even though we have different viewpoints, even though we have different perspectives, God expects us to be united in the Lord. நம்மிலே வெவ்வேறு கருத்துக்கள் இருந்தாலும், வெவ்வேறு விதமான பார்வைகள் இருந்தாலும், நோக்கங்கள் இருந்தாலும், கர்த்தருக்குள்ளாய் நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். So the stress is here for the unity and not the uniformity of the thoughts. ஆகவே இங்கே ஒருமனப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதே தவிர எல்லாம் ஒரேதாய் இருக்க வேண்டும், ஒன்றாய்த்தான் இருக்க வேண்டும் என்று அல்ல. So here we see one of the greatest principles here. It is stressed that the unity among the Christians is a great witness that we have for the truth of God to the outside world. வெளி உலகத்திற்கு கிறிஸ்தவர்கள் காண்பிக்கிற பெரிய சாட்சி அவர்களுக்குள்ளாய் இருக்கின்றதான ஒற்றுமை, ஒருமனப்பாடு. I would like to describe you with an example of an orchestra. ஒரு பாட்டு கச்சேரியை வைத்து நான் இதை விளக்க விரும்புகிறேன். In an orchestra there will be a lot of instruments. அங்கே ஒரு பாட்டு கச்சேரி என்று சொல்லும் பொழுது அநேக இசைக்கருவிகள் அங்கே இருக்கும். Musicians with lot of different personalities. வெவ்வேறு குணாதிசயங்களை உடைய இசையமைப்பாளர்கள் அங்கே இருப்பார்கள். One musician will be having a simple job of like doing a cymbals, and his job will be a minimal job, but he will be an important part of the orchestra. ஒரு இசைக்கலைஞர் அவர் சிறிய ஒரு ஜால்ரா இசைக்கருவியை வைத்து அவரை இசைத்துக் கொண்டிருப்பார். ஆனால் அந்த இசைக்கு, அந்த கச்சேரிக்கு மிக முக்கியமான வேலையை அவர் செய்து கொண்டிருக்க கூடும். And there will be a violin playing people, and there will be cello, and there will be drums, and so many people in different kinds of music, but there will be a perfect harmony in different types of music, and when we hear the music it will be melodious. அங்கே வயோலின் இசைக்கிற கலைஞர்கள் இருப்பார்கள். இன்னும் ட்ரம்ஸ், செலோ போன்ற இசைக்கருவிகளுக்குரிய கலைஞர்கள் வெவ்வேறு விதமா இசைத்துக் கொண்டிருந்தாலும் இவைகள் எல்லாம் ஒன்றாய் இணைந்து இசைந்து நாம் கேட்பதற்கு அருமையான பாடலை அங்கே கொடுக்கக்கூடும்.
But what is the secret behind that good music? இந்த அருமையான இசைக்கு பின்னாக இருக்கிற ரகசியம் என்ன? They subordinate their feelings, they subordinate their personalities, and they focus their concentration and their mind towards the conductor, though the main conductor of the music. அங்கே தங்களுடைய சுய உணர்வுகள், தங்களுடைய குணநலன்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கீழ்ப்படுத்தி தங்களுக்கு முன்பாக நின்று இசையை நடத்துகிறவருக்கு அவர்கள் முழுவதுமாய் கட்டுப்பட்டிருக்கிறார்கள். They don't look to each other. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதில்லை. But their eyes are always focused on the conductor of that music orchestra. அங்கே முன்னாக நின்று இசையை நடத்துகிறவர் அவர் மேல்தான் அவர்களுடைய பார்வை பதிந்திருக்கும். And their main focus is that I want to produce a good music. என்னுடைய நோக்கம் எல்லாம் நல்ல ஒரு இசையை செய்து கொடுப்பதுதான் என்று அவர்கள் கருத்தாயிருப்பார்கள். Their main focus is on the conductor. அங்கே முன்னாக நின்று நடத்துகிறவர்கள் மேல்தான் அவர்கள் எல்லாருடைய பார்வையும் இருக்கும். Likewise, we should put our focus towards our Lord. அதே போன்று நம்முடைய நோக்கத்தை, நம்முடைய பார்வை முழுவதையும் நம்முடைய கர்த்தர் மேல் நாம் பதிய விட வேண்டும். Even though we have different opinions, நமக்குள்ளாய் அநேக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட, we are from different personalities, நாம் அநேக விதமான குணங்கள் உடையவர்களாய் இருந்தாலும், our focus should be on the Lord. நம்முடைய நோக்கம் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். We can be from different backgrounds also. நாம் வெவ்வேறு விதமான பின்னணிகளில் இருந்து நாம் வந்திருக்கலாம். Can you imagine in the 12 disciples of our Lord Jesus Christ? கர்த்தருடைய சீஷர்கள் 12 பேரையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். We have different kinds of personalities. வெவ்வேறு விதமான குணநலன்கள் உடையவர்கள் அவர்கள். Simon the Zealot. சீமோன் அங்கே he is a militant zealot who is terrorizing people, who always have the arms and against the Roman government. சீமோன் அங்கே ஒரு கலகத்தை தூண்டி விடுகிறவனாய், அங்கே ரோமர்களுக்கு எதிராய் கலகத்தை தூண்டி விடுகிற ஜனங்களை அவிதமாய் ஒன்று சேர்த்து பயமுறுத்துகிற ஒருவனாய் சீமோன் காணப்பட்டிருந்தான். Even Simon was also a part of the disciples of the Lord. சீமோனும் கூட கர்த்தருடைய சீஷர்களில் ஒருவனாய் அங்கே இருந்தான். He hated the Roman government. ரோம அரசாங்கத்தை அவன் வெறுத்திருந்தான். But at the same time we see Matthew the tax collector who worked for the Roman government. அதே நேரத்திலே மத்தேயு அவன் வரி வசூலிக்கிறவன், ரோம அரசாங்கத்திற்காய் வேலை செய்தவன், அவனும் அங்கே இருக்கிறான். But we see both are coming together and they have the focus on the Lord Jesus Christ. அவர்கள் இருவரும் ஒன்றாய் இணைந்து வந்து அவர்களுடைய நோக்கம் எல்லாம் கர்த்தர் மேல் இருக்கிறதை நாம் காண்கிறோம். Even though they are from a different backgrounds, different personality, they now follow the Lord Jesus Christ. அவர்களுடைய பின்னணி வெவ்வேறாய் இருக்கிறது. வெவ்வேறு விதமான குணநலன்களை உடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் இணைந்து கர்த்தருக்கு பின் செல்கிறார்கள். Even though they follow the Lord Jesus Christ, they may have different kinds of opinions, but still they have the same mind to follow the Lord Jesus Christ. அவர்கள் கர்த்தருடைய சீஷர்களாய் இருந்தாலும் கூட, வெவ்வேறு மனநிலையை உடையவர்களாய் இருந்தாலும் கர்த்தரை பின்தொடர்கிறவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். So the third secret or the third principles to have the mind of Christ is to have the harmony in the fellowship of love. அங்கே கர்த்தருடைய சிந்தையை உடையவர்களாய் இருத்தல் என்று சொல்லும் பொழுது, அங்கே இசைந்த மனதுடையவர்களாய் இருந்து நாம் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Harmony is the key word. இசைந்து காணப்படுதல், ஒன்றிசைந்து செயல்படுதல். Even though we have different opinions, we should put our desires to the Lord and we should maintain the spirit of unity. நாம் கருத்து வேறுபாடுகள் உடையவர்களாய் இருந்தாலும் நம்முடைய நோக்கத்தை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து நாம் மன ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும். And the fourth principle that we see in the verse 4, நான்காம் வசனத்திலே நாம் காண்கிற நான்காவது கோட்பாடு, rejoice in the Lord always. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். It is a command. அது ஒரு கட்டளையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In the midst of all the sad people, Paul is saying as a command, be happy or be joyful. அங்கே வருத்தமுடைய அநேக ஜனங்களுக்கு மத்தியிலே பவுல் கட்டளையாய் சொல்லுகின்றார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். Not rejoice in some times, எப்பொழுதாகிலும் சந்தோஷப்படுங்கள் என்று அல்ல. not rejoice in most of the times, அநேக நேரங்களிலே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று அல்ல.
not rejoicing only on Sunday mornings, ஞாயிற்றுக்கிழமை காலையிலே மாத்திரம் சந்தோஷமா இருங்கள் என்றல்ல, but here we see rejoicing always. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று இங்கே காண்கிறோம். When we can have that rejoicing is to have that our focus is on the uplook, not on the outlook. நாம் வெளிப்புறமாய் பார்க்கிற போது அல்ல, மேலான நோக்கமுடையவர்களாய் இருக்கும் பொழுது நம்மால் எப்போதும் சந்தோஷமா இருக்க முடியும். Reacting to life uncertainties with the faith, what God has said is true, and believing in God will help us to face the life with ultimate joy and with rejoicing. எதிர்பாராத காரியங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் கூட கர்த்தர் சொன்ன காரியங்களை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற நிலைமையை நம்மால் காணக்கூடும். You have all seen the brand called LG. LG என்கிற அந்த நிறுவனத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். LG means that logo, that motto means life is good. LG என்கிற அந்த லோகோ அதனுடைய அர்த்தம் வாழ்க்கை நன்றாய் இருக்கிறது, லைஃப் இஸ் குட் என்று அர்த்தமாகிறது. Life is good. LG, life is good. Life is good. LG வாழ்க்கை நன்றாய் இருக்கிறது என்று அர்த்தப்படுகிறது. But the Bible teaches is the life is tough, God is good. வேதம் நமக்கு கற்பிப்பது வாழ்க்கை அது கடினமானதுதான், ஆனால் கர்த்தர் அவர் நல்லவராய் இருக்கிறார். Life is tough and God is good. வாழ்க்கை கடினமாய் இருக்கிறது, தேவன் நல்லவராய் இருக்கிறார். If life is good always, we will forget God. எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை நன்றாய் இருக்கும் என்று சொன்னால் தேவனை நாம் மறந்து போவோம். Remember that life is tough and God is good. ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை கடினமானதுதான், ஆனால் தேவன் நல்லவராய் இருக்கிறார். And we may say that how can we rejoice always? நாம் எப்பொழுதும் எப்படி சந்தோஷமுடையவர்களாய் இருக்க முடியும் என்று நாம் ஒருவேளை கேட்கலாம். We can't rejoice in our problems. நம்முடைய பிரச்சனைகளிலே நம்மால் சந்தோஷமா இருக்க முடியவில்லையே. We can't rejoice in our circumstances, that is impossible thing. முடியாத சூழ்நிலைகள், அவைகளின் ஊடாய் நம்மால் சந்தோஷமா இருக்க முடியவில்லை. Paul even have a continual sorrow or a heaviness heart for Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் பவுல் அங்கே எப்பொழுதும் தொடர்ந்த நிலைமையில அவருடைய மனம் கடினமாய், அவருடைய மனம் அங்கே பாரமாய் இருந்ததை நாம் காண்கிறோம். In book of Romans he says, I cry a lot thinking about the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நான் அதிகமாய் மனவேதனைப்படுகிறேன் என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சொல்லுகின்றார். Paul is also being reminded of over this physical infirmities. He has a lot of physical complaints and he had a lot of problems in his body. தன்னுடைய சரீரத்திலும் அதிக பலவீனமுடையவராய் பவுல் காணப்படுகின்றார். அநேக குறைபாடுகள் அவருக்கு உண்டு. Even though I have a continual sorrow, or even though I have a physical infirmities, I can rejoice because I can rejoice in the Lord. தொடர்ந்து எப்போதுமான பிரச்சனைகள் இருந்தாலும், அதிகப்படியான வருத்தங்கள் இருந்தாலும், சரீரத்திலே பலவீனங்கள் இருந்தாலும் அவரால் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஏனென்றால் அவர் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறார். In my relationship to Jesus, I have a constant joy. இயேசு கிறிஸ்துவுக்குடையதான என்னுடைய உறவிலே அது நிலையான சந்தோஷத்தை எனக்கு அது தருகிறதா இருக்கிறது. People can act against you. ஒருவேளை ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்படலாம். People can speak against you. உங்களுக்கு எதிராய் அவர்கள் பேசலாம். People can physically want to harm you. நேரடியாக உங்களை காயப்படுத்தி விட வேண்டும், சரீர பிரகாரமாய் காயப்படுத்த வேண்டும் என்று கூட முற்படலாம். But in the midst of that, if we find a true relationship with Jesus, we can rejoice in the Lord always. இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களுடைய உறவு அது ஸ்திரமாய் இருக்கும் என்று சொன்னால், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கூட நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க முடியும். In the book of Acts chapter 16 verse 25, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், Paul and Silas, they were chained to a prison. பவுலும் சீலாவும் அங்கே சிறைச்சாலையிலே சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். They were beaten. அவர்கள் அங்கே அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். They were tortured for the gospel. சுவிசேஷத்து நிமித்தமாய் அவர்கள் அங்கே அதிகமாய் காயப்படுத்தப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். But in the verse 25 says, about midnight Paul and Silas were praying and singing hymns to God, and the other prisoners were listening to them. 25ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். Even though at the darkest night, the midnight, they had a rejoicing heart.
அங்கே மிகவும் இருளான நடு ராத்திரியிலும் கூட அவர்கள் சந்தோஷமுடைய இருதயத்தை உடையவர்களாய் இருந்தார்கள். Proverbs 15:15, what did it say? நீதிமொழிகள் 15:15 அது என்ன சொல்லுகிறது? The cheerful heart has a continual feast. மன ரம்மியமோ நித்திய விருந்து. If we have a cheerful heart, we will have a continual feast in the presence of the Lord. நாம் மன ரம்மியம் உடையவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய சன்னிதானத்திலே நித்திய விருந்து நாம் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். You're always attracted to happy people, joyful people, not a grumpy and sad people. எப்பொழுதும் நாம் சந்தோஷமுடைய மகிழ்ச்சியாய் இருக்கிற ஜனங்களையே நாம் நோக்கி செல்வோம். அவர்களே நம்மை கவரக்கூடியவர்களாய் இருப்பார்கள். மிகவும் வருத்தமுடைய முகம் சோர்வாய் இருக்கிறவர்களை நாம் தேடி போவதில்லை. If you want to win souls for the Christ, we have to be a joyful Christian. கிறிஸ்துவுக்காய் நாம் ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சந்தோஷமுடைய கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும். That joy should be exhibited to all the believers in the church. அந்த மகிழ்ச்சி சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளுக்கும் அது காண்பிக்கப்பட வேண்டும். Not to have a very serious and sad and matured look. Likewise, God doesn't expect from us. மிகவும் ஜாக்கிரதையான வருத்தமுடைய ஒரு முதிர்ச்சியான ஒரு முகத்தை அதை எப்பொழுதும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. He wants to people wants to see a joyful face in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமுடைய முகத்தை காண வேண்டும் என்று ஜனங்கள் விரும்புகிறார்கள். And the fifth principle to have the mind of Christ, in verse 5 we can see in Philippians chapter 4. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இதற்கான 5ஆம் கோட்பாடை நம்மால் காண முடியும். Can somebody read it for me in Tamil? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். Your gentleness should be known to all believers. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். If you see a weakness in other believers, மற்ற விசுவாசிகளிடத்திலே ஒரு குறைபாட்டை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னால், if you see failures in their lives, or if you see shortcomings in other people's lives, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வியை அல்லதென்றால் ஒரு குறையை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னால், bring a big bucket of mercy and show forth God's mercy to them. ஒரு பெரிய குடம் நிறையதான இரக்கத்தை கொண்டு வந்து தேவனுடைய கிருபையை அவர்கள் மீது நீங்கள் காண்பியுங்கள். Many times, like we are more serious people, and we fail to have a small smile in our faces. அநேக நிலைமைகளிலே சூழ்நிலைகளிலே நாம் அதிக முகத்தை கடினமாய் வைத்துக்கொண்டு ஒரு சிரிப்பை கூட காட்டாதவர்களாய் நாம் இருக்கின்றோம். As we age and as we becoming more mature Christians, we fail to forget like how to behave like a newborn babies. நாம் அதிக வயதாகும் பொழுது முதிர்ச்சி அடையும் பொழுது இதை மறந்து போகின்றோம். புதிதாய் பிறந்த குழந்தையை போன்று எப்படி நடந்து கொள்வது என்பதை நாம் மறந்து போகின்றோம். I have a small 5-month-old baby in our house. எங்களுடைய வீட்டிலே 5 மாத குழந்தை என்னிடத்தில் உண்டு. Even though he cries a lot, அவன் அதிகமாய் அழுதாலும் கூட he also smiles a lot to us. எங்களை பார்த்து அதிகமாய் சிரிக்கிற குழந்தையாய் இருக்கிறது. So likewise, like a newborn baby also, we should always have that kind of relationship with other people. புதிதாய் பிறந்த குழந்தையை போல மற்றவர்களிடத்திலே அந்த விதமான உறவு நமக்கு இருக்க வேண்டும். People should feel relaxed and more comfortable around us. நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் மிகவும் சந்தோஷமாய் நம்மிடத்திலே இருப்பதை அதிக நன்மையாய் அவர்கள் கருத வேண்டும். Proverbs 15:1, we see how we can do that. Proverbs chapter 15 verse 1. நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். Soft answer turns away wrath, but a harsh word stirs up anger. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். We are following our Lord Jesus Christ. நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்தொடர்கிறவர்களாய் இருக்கின்றோம். He is humble and he is meek and he is gentle. அவர் தாழ்மையுடையவராய், அவர் மிகவும் மனதுருக்கமுடையவராய், மென்மையானவராய் அவர் காணப்பட்டார். 2 Timothy chapter 2 verse 24, Paul's wisdom to Timothy, he says that the servant of the Lord must not fight. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இருக்கக்கூடாது என்று பவுல் சொல்கின்றார். But be gentle. ஆனால் எல்லாரிடத்திலும் சாந்தமுடையவனாய் இருக்க வேண்டும்.
2 Corinthians chapter 10 verse 1, Paul is like beseeching or urging believers by the meekness and the gentleness of Christ. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அங்கே தாழ்மையை குறித்தும் தயவாயும் சாந்தமாயும் இருக்க வேண்டும் என்று பவுல் புத்தி சொல்லுகின்றார். And 1 Thessalonians chapter 2 verse 5, ஒன்று தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், verse 7, can somebody read it for me? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். How gentle was Paul? How gentle was Paul? பவுல் எவ்வளவு மென்மையாய் அவர் நடந்து கொண்டார் என்று இங்கே பார்க்கிறோம். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. That is how he was gentle to other people. இப்படியாய்த்தான் மற்றவர்களிடத்திலே அவர் மென்மையான குணமுடையவராய் நடந்து கொண்டார். So why we should be gentle? ஆகவே நாம் ஏன் தாழ்மையுடையவர்களாய் மென்மையாய் நடந்து கொள்ள வேண்டும்? Verse 5 of chapter 4, it says, the Lord is at hand. 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்கிறது. Is he talking about the second coming? அவர் கர்த்தருடைய இரண்டாம் வருகையை குறித்து அங்கே பேசுகிறாரா? There can be two meanings. It can refer to space or it can refers to time. அங்கே இரண்டு காரியம், நேரத்தை குறித்தும் சொல்லலாம், வரப்போகின்ற அந்த நிகழ்வை குறித்தும் சொல்லலாம். But here the context prefers the meaning of space. அங்கே தூரத்தை குறித்தும் சொல்லலாம், நேரத்தை குறித்தும் சொல்லலாம். இங்கே சமீபமா இருக்கிறார் என்று அந்த தூரத்தை, அதனுடைய சமீபத்தை குறித்து அங்கே சொல்லுகின்றார். The Lord is near to us. கர்த்தர் நமக்கு சமீபமா இருக்கிறார். Practice his presence in our lives. அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த உணர்வை நாம் அதிகமாய் செயல்படுத்த வேண்டும். In a small Indian village, one very old person comes to the church half an hour before the service began. ஒரு இந்தியாவில் இருந்த ஒரு கிராமத்திலே ஒரு சபைக்கு வயதான ஒருவர் சபை கூட்டம் ஆரம்பிப்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பதாக அவர் அங்கே வந்தார். One person noticed, why you are coming so early to the church? Church starts at only 8 o'clock, but you come at 7:30. Why do you come so early? ஒரு நபர் அதை கண்டு 8 மணிக்கு தானே கூட்டம் ஆரம்பமாகும், நீ 7:30 மணிக்கெல்லாம் ஏன் வந்தா என்று அவர் கேட்டார். He in his simple English he says, that old man replied like this. அந்த வயதான மனிதர் தன்னுடைய ஆங்கிலத்தில் இப்படி அவர் சொன்னார், me come early, நான் சீக்கிரமாய் வருகின்றேன், me sit down, நான் வந்து அமர்ந்து கொள்கின்றேன், and me think Jesus. நான் இயேசு கிறிஸ்துவை நினைத்து பார்க்கின்றேன். By coming early to the church, I think about the Lord Jesus Christ. நான் சீக்கிரமாய் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். He was preoccupied at the presence of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தினாலே, அவருடைய இருத்தலினாலே அவர் அதிகமாய் கவரப்பட்டவராய், அதனாலே நிறையப்பட்டவராய் அவர் இருந்தார். That became his security. அவருடைய பாதுகாப்பாய் அதுவே மாறிற்று. Dearly beloved ones, let our gentleness be known to all believers, because Lord is present near us. அன்பானவர்களே, நம்முடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிய கடவது, ஏனென்றால் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். God is present with us. தேவன் நம் மத்தியிலே அவர் பிரசன்னமாய் இருக்கிறார். When the outside people see us, they see our lives. வெளியிலே இருக்கிற ஜனங்கள் நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் பார்க்கிறார்கள். They don't have any big complaints towards Christ, but they have complaints about Christians. கிறிஸ்துவை குறித்து பெரிதான குற்றச்சாட்டுகள் அவரிடத்தில் இல்லை, ஆனால் கிறிஸ்தவர்களை குறித்ததான குற்றச்சாட்டுகள் அவர்களிடத்தில் இருக்கிறது. Let us be a good example to the outside world. வெளி உலகத்திற்கு நாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். Romans chapter 12:18 it says, if it is possible, as far as it depends on you, live at peace with everyone. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, கூடுமான மட்டும் எல்லாரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று அங்கே நாம் காண்கிறோம். As far as it depends on you, as much as possible, try to be at peace. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். You take all the steps that is needed for the peace. சமாதானத்திற்கு தேவையான எல்லா செயல்களையும் நீங்கள் முன்வைத்து நீங்கள் அடியெடுத்து வையுங்கள். If the other party doesn't agree, then leave it to the Lord,
for God to deal in that circumstances. அங்கே மற்றவர் எதிரானவர் அவர் அதற்கு ஒத்துவரவில்லை என்று சொன்னால் கர்த்தர் அதை பார்த்துக் கொள்ளும்படியாய் அவரிடத்திலே விட்டு விடுங்கள். But we should try to be at peace with everyone as much as possible. நம்மால் கூடுமான மட்டும் எல்லாரோடும் சமாதானமாய் இருக்க நாம் முற்பட வேண்டும். So in this Christian world, in this interpersonal relationship with other believers, let us confess our shortcomings, let us confess our failures and leave it to the Lord and help let us ask the Lord's help and let us ask God's wisdom to restore our relationship with each other. நம்முடைய இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் ஒருவரோடு ஒருவர் ஜீவிக்கிற இந்த நேரத்திலே நம்முடைய குறைபாடுகளை நம்முடைய தோல்விகளை நாம் சொல்லி ஒத்துக்கொண்டு கர்த்தரிடத்திலே உதவி கிடைக்கும்படியாய் அவரிடத்திலே கேட்டு நாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நாம் வாழ கடவோம். So 5 principles we learned today. We should have big heart for the people. நாம் 5 கோட்பாடுகளை அறிந்து கொண்டோம். மற்றவர்களுக்காக பெரிய திறந்த இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். We should have steadfastness in the Lord, standing firm in the Lord. கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருக்கிற ஸ்திரமாய் இருக்கிற தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். We should find harmony in the fellowship of love. அங்கே அன்பு சகோதரத்துவத்திலே இசைந்து இருக்கிற தன்மை நாம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். The fourth principle is rejoice in the Lord always. நான்காவது கோட்பாடு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். And the fifth principle that we should follow is that let our gentleness be known to all men because Lord is at hand. ஐந்தாவது குறிப்பு நம்முடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுது ஏனென்றால் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். It is not our short temperedness or it's not our anger to be known to all men. It is our gentleness to be known to all people. நம்முடைய கோபம் நம்முடைய உக்கிரம் அது மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று அல்ல நம்முடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுது. The Lord is at hand. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். Let us practice the presence of the Lord each and every moment of our lives. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வை ஒவ்வொரு செயல்களிலும் நாம் காண்பிக்க வேண்டும், அதை நாம் செயல்படுத்த வேண்டும். He will never leave us nor forsake us irrespective of all circumstances. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி அவர் நம்மை கைவிட்டு விட மாட்டார், நம்மை விட்டு அவர் விலக மாட்டார். Tomorrow, if God willing, we will have a study about the mind of Christ, which produces the peace of God in our hearts. நம்முடைய இருதயத்திலே தேவ சமாதானத்தை கொடுக்கத்தக்கதாய் கர்த்தருடைய சிந்தையை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்திலே நாம் சிந்திக்கலாம். May God bless this word for us. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. Praise be to God. What blessed words the Lord has granted unto us this evening time when we sat for the past almost 1 hour. We praise God for the glorious, sweet and blessed words that has come this evening time. We thank and praise God for Brother Sam Jones Cherian from Bible Bhavan in Madurai, and he has granted to us from the Philippians chapter 4, the mind of Christ, peace with all, peace with the believers. That is what we understood from this. So we have seen 5 important principles. Paul calls beloved, joy, crown, so many things, and that's a big heart for the fellow believers. Big heart. Sometimes we say we have love, but again I read it somewhere very recently that love is one of the most easiest and most difficult thing practiced by Christians these days. It is the easiest way to do, but we don't find it anywhere these days. So we should have a big heart for the people of God. Then second, to stand firm in the Lord. We will have a lot of problems here and there. We'll have a lot of circumstances that is not suiting us and it is uncomfortable, but still we should have we should be properly grounded in the Lord Jesus Christ for the glory of God. The third, be harmonious and fellowship of love. The same mind in the Lord. We should be, as in the orchestra, we were mentioned with the illustration, we should have an harmony with one another. Surely there will be difference of opinions,
definitely there will be certain difference of understandings, but we should leave it to God for the harmony to exist among all the dear ones for the glory of God. Fourth, rejoice, not in ourselves, but rejoice in the Lord, and not just sometimes or most of the times, but always. That is the point that we have to understand. Many people rejoice in themselves and forget Lord and forget always. So this is an important command from God given to us, and that's a wonderful command we should follow every moment in our life. And the fifth, gentleness. That is something important. We have read in Matthew about this, and we praise God for this gentle spirit, and we should pray to God for this kind of spirit to exist in us. Our gentle spirit be known to all. So we have seen the 5 important points: big heart, steadfastness in God, harmony, rejoice at all times, and gentleness. May the loving Lord grant us this wisdom in the strength of the Spirit to continue to lead us to be called as disciples. Because very many a times when we go to say the gospel, we should remember it is the very love of God that you're going to present to the outside world, outside the church. When we ourselves don't have a big heart, love for one another, then how can we ever present the gospel in purity? Many times we have fallen short of this sightedness in our life, and we have failed miserably. No wonder India is very less, with hardly 1%, and less than that true believers are there. So let us focus that the whole country may get transformed into the Lord's, what the Lord wants. That should be our focus, not on what the others say within the church. May the good Lord lead us. Let's pray for this. And we thank Brother Jones Cherian, Brother Sam Jones Cherian, for having come in this evening time and presented the word of God in the strength of the Lord. And we praise God. Thank you, dear brother. May God use you more in His way as He leads you. And we praise God for you, your family, and your parents and your grandparents, for the generations that are there, and your children also. May the good Lord lead you in the days to come. We also thank and praise God for Brother Samuel Martin from Pondicherry, from the Bethel Assembly. We praise God for him, for having in such a fine and blessed manner translated, and he's a very good translator in the previous assembly, in Adambakam Christian Assembly, Chennai, and now in Bethel Assembly. May the good Lord use him wherever he goes across Tamil Nadu, in such platforms and in other ways. We thank you, dear brother. We thank the dear brother, Brother Samuel Martin. He's a son-in-law of Brother David Delphin. May the good Lord lead him on and guide him in the days to come. Thank you, dear brother, for being yourself present this evening time. We also thank Evangelist Paul Raj and family from Dindigul district for having been with us and sang the songs for God, and that song, You the Singer, You the Raja Singam, that song which I like the most very much these days. For the past 40 years in my history of Brethren Church of these days, I never heard these songs being sung. So I requested our dear brother, please sing this song, so that such songs like Anbe Piradanam and many other songs, Ellam Yesuve, all these songs are dead now as a churches. Because of these songs are dead, we find our churches also dead. So let us bring an important factor into our life, to sing
lost songs to the present generation, young generation, and bring it alive from the very songbook we have, Tamil songbook we have, Geethangal Kirtanigal, so that the name of the Lord would be glorified. Thank you, Brother Paul Raj and family. Now, we also thank God for every one of you for having joined in. Today, we had around 60 or so odd in the Zoom room, and around 10 plus in the live stream. We praise God for all of you having joined in and given the support, and more importantly than numbers. This is 154th we have completed Kodambagam Zoom Bible study by the grace of God. It is also by your support, your prayers before the meeting, during the meeting, after the meeting, and all the support you have lended in the encouraging us and encouraging the teachers, the translators, the singers. We praise God for such a wonderful encouragement from many of you from different quarters of Tamil Nadu and India and outside also. We give all glory and honor to God. May the good Lord lead each one of you wherever you are to practice, not only to be hearers and strengthen in faith, but also to practice the very word that you have heard, so that you'll be doers of God's word, as we read in James chapter 1. May the good Lord lead us in that. Now we are closing the evening meeting for the meeting to be closed. I request a prayer, and this evening prayer, I request brother from the ex-elder from Erode Assembly, Brother Sadhu Sundar, who is now in Bangalore, to pray and close this evening Bible study meeting. Over to Brother Sadhu Sundar, and may he also close with the benediction. பிரதர் கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்க நல்ல பிதாவே, இந்த இரவு நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்துக்கு முன்பாக எங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை கொடுக்கும்படியாக இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்திய சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். 154வது கூட்டமாக இதை நடைபெற நீர் உதவி செய்தீர் கர்த்தாவே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர் மூலமாய் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த வெளியேறப்பெற்ற ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வசனத்திற்கு எங்களுடைய சிந்தைகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் கர்த்தாவே. சிந்தைகள் கொண்டவைகளை எங்களுடைய வாழ்க்கையினுடைய நடைகளாக மாற்ற நீர் எங்களை பலப்படுத்தும் கர்த்தாவே. இன்றைய சபைகளில் இல்லாத காரியங்கள் முதலாவது அன்பாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் கர்த்தாவே. நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்படியாக சிநேகிக்கிறோம் என்பதை நீர் உணர்த்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகவே எங்களுடைய இருதயத்தை நாங்கள் விசாலமாக்க, அதன் மூலமாக மற்றவர்களை எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள எங்களை பக்குவப்படுத்தி அருளும். எங்களுடைய மனதை நீர் ஆட்கொள்ளும் கர்த்தாவே. அதற்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்க, அது உறுதியாய் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு நேர் கிருபை பாராட்டி அருளும். எங்களுடைய உடன் சகோதரர்களுக்கு எந்த விதமான வித்தியாசங்கள் இருந்தாலும் அவைகளை நாங்கள் மறந்தவர்களாக, அவைகளை ஒதுக்கி நாங்கள் இசைவாக ஒன்றையே சிந்திக்கிறவர்களாக, எங்களுடைய கிறிஸ்துவின் அன்பு ஒன்றே பிரதானம், அவரை மட்டுமே நாங்கள் நோக்குறவர்களாக இருக்க உதவி செய்யும். எங்களுக்குள்ள வித்தியாசங்களை நாங்கள் மறந்தவர்களாக, நாங்கள் ஒருமைப்பாடிலே திளைத்தவர்களாக, தேறினவர்களாக காணப்பட உதவி செய்யும் கர்த்தாவே. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சந்தோஷமா இருக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீர். உபத்திரவ காலமானாலும் சந்தோஷமான அருமையான காலமா இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும். அதற்கான பலத்தை நீரே தருகிறவராக இருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடிக்கு நீர் எங்களை காத்தருளும். எங்களுடைய சாந்த குணம் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டியது என்பதை உணர்த்தியிருக்கிற கர்த்தாவே. கிறிஸ்தவனா இருப்பவன் சண்டைக்காரனா இருக்கக்கூடாது என்ற மிகப்பெரிய சத்தியத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக, எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரதியா இருக்க உதவி செய்யும் கர்த்தாவே. எங்களை கேட்கிறவர்கள் உம்முடைய அன்பை உணர்வர்களாக, காண்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும். கிறிஸ்தவ அன்பை பறைசாற்றுகிறவர்கள் அன்பை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்ற மூல கட்டளையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கு கர்த்தாவே. விதமான கோட்பாடுகளுக்கு எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே.
இவ்விதமான கோட்பாடுகளை எங்களை வாழ்க்கையாக மாற்ற நேர உதவி செய்யும். இன்றைய செய்தியை கொடுத்த அருமை மகனுடைய சமத்துல வைக்கிறோம் கர்த்தாவே. குடும்ப பாரம்பரியத்தை தூக்கி பிடிக்கத்தக்க வகையில் மகனை நீர் ஞானத்தால் நிரப்பி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எம்இசி ஐயாவுடைய 3வது தலைமுறை இவ்விதமாக கர்த்தருடைய வசனத்திலே மிகுந்த ஞானத்தோட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கண்டு சந்தோஷப்படுகிறோம். கேட்டு நாங்கள் பலப்படுகிறோம் கர்த்தாவே. அந்த குடும்பத்தை தாங்கியருளும். குடும்பத்திலே உண்ட எல்லா விதமான நன்மைகளும் நீர் பகிர்ந்து அளிக்க வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். மொழிபெயர்த்த அருமை சகோதரன் நம்முடைய சமத்துல வைக்கிறோம் சாமுவேல் மார்ட்டின். இவ்விதமான ஞானத்தை நீர் கொடுத்ததற்கு அவருக்கு கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. அவ்விதமாக பாடல்களெல்லாம் உண்மை உயர்த்திய தேவ ஒழி அன்பு சகோதரர் பால்ராஜ் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஏகோபித்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதனால் நீர் மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உன் மூலமாக உம்முடைய வார்த்தைகள் அநேகரை சென்றடையும்படியாக இந்த நிகழ்வுகளை நீர் தொடர்ந்து காத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாங்கி வருகிற சகோதரன் சந்தோஷ் ஜான்சனுக்காகவும் சகோதர சபையாகிய கோடம்பாக்கம் சபைக்காகவும் ஜிஎல்எம் புக் மினிஸ்ட்ரிக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவர்களை பலப்படுத்தியர்களும் தாங்கியர்களும் உம்முடைய சித்தத்தை நீர் நிறைவேற்றிக் கொள்ளும். இந்த வேளையில் நீர் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆட்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையால் நிறைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருக்காக நன்றி செலுத்தி நாங்கள் மீண்டுமாக நாளை சந்திக்கும் பொழுது திறந்த மனதோட வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள நீர் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். துதியும் கனமும் மகிமும் உமக்கு ஏறெடுக்கிறோம். ரட்சகரும் மீட்பரும் ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியமும் தொடர்ந்து நம்மோட இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். Thank you, dear Sadhu Chain, Sadhu Sundar Chain from Bangalore, for the prayer. May the good Lord bless you abundantly. We thank all the dear ones for having come in. May the Lord bless each one of us. And once again, my individual thanks and the church thanks goes to the preacher, the translator, and the singer. May the Lord bless each one of us. Till we meet, God willing, tomorrow evening at 6:45, same time. May the blessed Lord be with us. Thank you. God bless.